டாப்பிள் கேங்கர் ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷ பயம், மர்மம், அப்புறம் எத்தனையோ கதைகள் ஒளிஞ்சிருக்கு. ம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள மாதிரியே அச்சு அசலா இன்னொருத்தர், உங்க நிழல் மாதிரியே உங்கள ஃபாலோ பண்ற ஒருத்தரை நீங்க நேர்ல சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? இந்த பயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம பேசுற இந்த விவரிக்க முடியாத பயத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரே ஒரு பெரிய கதைக்கு ஆரம்ப புள்ளி மாதிரி. வாங்க, அந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். டாப்பிள் கேங்கர் இது ஒரு ஜெர்மன் வார்த்தை. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா இரட்டை நடப்பவர். அதாவது உயிரோட இருக்கிற ஒருத்தரோட அச்சு அசலான ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஆனா அது ஒரு ஆவி. இது சும்மா ட்வின்ஸ் மாதிரி இல்ல, அதுக்கு மேல ரொம்ப விசித்திரமான ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, 1796 வரைக்கும் இந்த பயத்துக்குன்னு ஒரு பொதுவான பேர் கிடையாது. அப்புறம்தான் ஜீன் பால் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் எழுத்தாளர் வராரு. அவர்தான் முதல்ல இந்த டாப்பிள்கேங்கர்ன்ற வார்த்தையை உருவாக்குறாரு. அது வரைக்கும் வெறும் நாட்டுப்புற கதைகள்ல மட்டும் இருந்த உருவத்துக்கு ஒரு இலக்கிய அடையாளத்தை கொடுத்ததே அவர்தான். ஆனா இந்த கதை ஜெர்மனியோட மட்டும் முடியல. உலகம் முழுக்க பல பழங்கால கதைகள்லையும் புராணங்கள்லையும் இந்த இரட்டை உருவத்தோட நிழல் படிஞ்சிருக்கு. வாங்க, மத்த கல்ச்சர்ல இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, இது எப்படி பாக்குறாங்கன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இங்க பாருங்க, ஜெர்மனில டாப்பிள் கேங்கரை பார்க்கறது சாவோட அறிகுறி. அதே மாதிரி நார்ஸ் புராணங்கள்ல வார்டகார்னு ஒன்னு இருக்கு. அதை நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க தோன்றி ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு வார்னிங் கொடுக்குமா. பழங்கால ஈகிப்துல கான்னு சொல்றாங்க. அது நம்ம ஆன்மாவோட இன்னொரு பாதி. ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டுல எல்லாம் ஃபெட்ச்னு ஒரு உருவம். அது தெரிஞ்சா உங்க மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பேர் வேற வேறையா இருக்கலாம், ஊர் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உங்களோட இரட்டையரை பார்க்கறது எப்பவுமே ஒரு கெட்ட சகுனமா தான் இருந்திருக்கு. வெறும் நாட்டுப்புற கதைகள்ல வெளியிலிருந்து வர்ற ஒரு ஆபத்தா பார்க்கப்பட்ட இந்த டாப்பிள் கேங்கரை 19ஆம் நூற்றாண்டு எழுத்தாளர்கள் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க கையில இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா ஆயிடுச்சு. இனிமே அது வெளியிருக்கிற பேய் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு அரக்கன். குறிப்பா 2 முக்கியமான புத்தகங்கள் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஒன்னு E.D.A. ஹாஃப்மேனோட தி டெவில்ஸ் எலிக்சிஸ், இன்னொன்னு எட்கார் ஆலன் போவோட வில்லியம் வில்சன். ஹாஃப்மேன் தான் முதல் முறையா இந்த டாப்பிள் கேங்கரை வெளியிருந்து வர்ற ஒரு ஆவியா காட்டாம ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டமா காட்டினாரு. அவனோட சுய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் போது அது ஒரு அறிகுறியா வெளியே தெரியற மாதிரி எழுதியிருந்தாரு. ஆனா இந்த சைக்கலாஜிக்கல் டாப்பிள் கேங்கர் ஐடியாவை அதோட உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போனது யாருன்னா நம்ம எட்கர் ஆலன் போ தான். அவரோட வில்லியம் வில்சன் கதையில வர்ற டாப்பிள் கேங்கர் யார் தெரியுமா? அந்த ஹீரோவோட மனசாட்சி, அவனோட குற்ற உணர்வோட மொத்த உருவம். அவன் எங்க போனாலும் அவனை விடாம துரத்துற ஒரு நிழல். அந்த கதையோட இறுதியில வில்லியம் வில்சன் அவனோட இரட்டைய பார்த்து இப்படி சொல்லுவான்: நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். ஆனா இனிமே நீயும் செத்துட்ட. இந்த உலகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீ செத்துட்ட. நீ வாழ்ந்தது எனக்குள்ளதான். இப்போ ஏன் சாவல பாரு. உன்னோட இந்த உருவத்தை வச்சு நீ உன்னையே எவ்ளோ கொடூரமா கொன்னுருக்கன்னு பாரு. இந்த வரிகள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த 2வது ஆள் வேற யாரும் இல்ல, அது அவனோட மனசாட்சி தான். அவன் அழிச்சிட்டான் அவனோட மனசாட்சிய. சரி, இப்போ கதைகள், இலக்கியம்னு பார்த்துட்டோம். வாங்க கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். இந்த மர்மமான விஷயத்த மாடர்ன் சைக்காலஜியால விளக்க முடியுமா? இது உண்மையிலேயே பேய்தானா, இல்ல நம்ம மூளை நம்ம கிட்ட விளையாடுற விளையாட்டா? இங்கதான் நம்மளோட பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வருது. ஒரு காலத்துல சாவுக்கு அறிகுறியா வெளியே இருந்து வர்ற ஒரு எதிரியா பார்க்கப்பட்ட அதே டாப்பிள் கேங்கர் இன்னைக்கு நம்மளோட சொந்த மரண பயத்தோட பிரதிபலிப்பா பார்க்கப்படுது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வோட வெளிப்பாடாவும் பார்க்கப்படுது. ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இதுக்கு ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்தார். நாம ஏன் டாப்பிள் கேங்கரை பார்த்து பயப்படுறோம்னா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான நம்மளோட உருவம் தான். ஆனா அது ஏதோ அந்நியமா விசித்திரமா தெரியுது. இப்படி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் திடீர்னு பயங்கரமா மாறும்போது வர்ற அந்த உணர்வுக்கு தான் அவர் தி அன்கேனின்னு பேர் வச்சாரு. இன்னொரு படி மேல போய் சயின்ஸ் இதுக்கு ஒரு மெடிக்கல் டேர்ம் கூட வச்சிருக்கு: ஹீட்டோஸ்கோபி. இது ரொம்ப அரிதான ஒரு நரம்பியல் பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிஜமாவே அவங்க உடம்பு அவங்களுக்கு வெளியில தூரத்துல நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமா. அப்போ இந்த பயங்கரமான அனுபவம் நம்ம மூளைக்குள்ளே உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, நாம இப்போ பழங்கதைகள், இலக்கியம், சயின்ஸ்னு எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நான் உங்ககிட்ட கடைசி ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஒருவேளை நீங்க உங்க டாப்பிள் கேங்கரை நேருக்கு நேரா சந்திச்சா உங்க 2 பேர்லாம் யார் ஒரிஜினல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருவேளை உண்மையான நீங்க இப்போ கண்ணாடியோட அந்த பக்கத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க.